ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th சயின்ஸில் சாப்டர் 1 இனர்ஷியா டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஒரு 2 மார்க் வரும், இல்லைனா ஒரு 7 மார்க் வரும். சரி வாங்க பார்க்கலாம். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது இனர்ஷியானா என்னென்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அது ரெஸ்ட்லேயோ, அதாவது சும்மா இருக்கிறதோ இல்லை மூவிங்கில் போயிட்டுருக்கோ, அதை ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஒரு சேஞ்சுக்கு கொண்டு போகிறோம்ல, அதான் இனர்ஷியா. அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்பான் பை எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து அதோட சேஞ்சை கொண்டு வரோம்ல, த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி. அதாவது ஏதோ ஒரு பொருள் டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இட்ஸ், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அதோட ஸ்டேட் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டோ இல்லை மோஷன்லேயோ, ஒரு யூனிஃபார்ம் மோஷன்லேயோ போயிட்டுருக்கு, எப்படி அதோட சேஞ்சஸ் ஏற்படுது. அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்பான் பை எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஏதோ ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அதோட ரெஸ்ட்டு, அதோட ஸ்டேட் மாறுது. இதுதான் இனர்ஷியா. எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரி வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா மொத்தம் 3 டைப் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷனு, இன்னொன்று இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனு. சரி, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு பார்க்கலாமா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா, ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட், எக்ஸாம்பிளாக நம்ம ட்ரீ எடுத்துக்கலாம். அது ஒரே இடத்துல தான் இருக்குது, அதான் ரெஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம போயிட்டு நல்லா ஷேக் பண்ணோம்னா அது ஆடும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலயமா அதோட சேஞ்ச் அப்படியே மாறும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. Second one, inertia of motion. The resistance of a body to change its state of motion is called inertia of motion. ஒரு மோஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு மூவிங்கில் இருக்குது, அதை ஒரு சேஞ்சஸ் எப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக வருது. ஸோ அந்த சேஞ்சஸ் ஏற்படுறது இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். The resistance of a body to change its direction of motion is called inertia of motion. ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்குது, திடீர்னு அதோட டைரக்ஷன் மாறுது. ஸோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ புரியுதா? வாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேர்ட் ஒன், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் பார்க்கலாம். when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரீ இருக்குது, அதை நம்ம நல்லா ஷேக் பண்ணோம்னா அதோட லீவ்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே டிட்டாச் ஆகும், அதாவது கீழே விழுந்துடும், உடஞ்சி கீழே விழுவுது. அதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா, அண்ட் அத்லட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஒரு அத்லட் ஓடிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் தூரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணுறாரு. இது என்ன ஹெல்ப் பண்ணுது? ஜம்ப் டு லாங்கர் அண்ட் ஹையர். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா, when you make a sharp turn while driving a car you tend to lean sideway. இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ ஒரு கார் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, திடீர்னு டிரைவர் அப்படியே வளைக்கிறாரு. வளைக்கும் போது நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அப்படியே சைடாக வளைஞ்சிக்கிட்டே வருவீங்க. இப்போ நீங்கள் அப்படியே அந்த மோஷனோடய போயிட்டுருக்கீங்க, உங்கள் டைரக்ஷன் அப்படியே சைடாக வளையுது. இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா 2 or 3 டைம்ஸ் பாருங்கள், புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை படிங்க, மக்கப் பண்ண வேண்டாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.